ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். துன்மார்க்கர் நியாய தீர்ப்பிலும் பாவிகள் நீதிமான்களின் சபையிலும் நிலை நிற்பதில்லை. சங்கீதம் 1:5. கபடு செய்கிறவன் கர்த்தரின் வீட்டுக்குள் இருப்பதில்லை. பொய் சொல்லுகிறவன் கர்த்தரின் கண்முன் நிலைப்பதில்லை. பொய் உதடுகள் கர்த்தருக்கு அருவருப்பானவைகள். உண்மையாய் நடக்கிறவர்களோ அவருக்கு பிரியம். கர்த்தர் நம்மிடத்திலே உண்மையை எதிர்பார்க்கிறார். உத்தம விசுவாசத்தை எதிர்பார்க்கிறார். அவருக்கு பயந்து அவருடைய சத்தியத்துக்கு செவி சாய்க்கிற உத்தமமானவனை எதிர்பார்க்கிறார். ஆக்கில்லா பிரிஸ்கில்லாவை போல உண்மையுள்ள பக்தனை எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்திலே உண்மையுள்ளவர்களை கர்த்தர் அநேகத்தில் அதிகாரியாய் வைப்பார். உண்மையும் உத்தமமானவர்களை கர்த்தர் பிதாவின் சந்தோஷத்துக்குள்ளே அனுப்புவார். ஊழியக்காரர்களிடத்திலே கர்த்தர் விரும்பும் முக்கியமானவற்றில் கீழ்ப்படிதலும் உண்மையும் மிக முக்கியமானது. உண்மையும் கீழ்ப்படிதலும் உள்ளவர்கள் எவர்களோ அவர்கள் எந்நாளும் தேவனுடைய வீட்டிலே தங்கியிருப்பார்கள். மக்களுக்காக வேண்டுதல் செய்கிற ஊழியன் தேவ சமூகத்தில் தங்கியிருப்பது அவசியமானது. சபையாருக்கு பிரச்சனை வரும் பொழுது மாத்திரம் தேவ சமூகத்தை நாடுகின்ற ஊழியனின் ஜெபம் கேட்கப்படாமல் போகலாம். உண்மையில்லாத ஊழியனின் விண்ணப்பம் கேட்கப்படாமல் போகலாம். தேவனுக்கும் சபையாருக்கும் உண்மையாயிருப்போம். கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம். முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். மத்தேயு 24:13. நீதி உண்டாக இருதயத்திலே விசுவாசிக்கப்படும் ரட்சிப்புண்டாக வாயினாலே அறிக்கை பண்ணப்படும். நாம் ஆரம்பத்திலே கொண்ட நம்பிக்கையை முடிவு பரியந்தம் உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமாக கிறிஸ்தவனிடத்தில் பங்குள்ளவர்களாய் இருப்போம். புத்தியீனமும் அயுக்தனமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. உன் வாசஸ்தலம் நிர்மூலமாகாதபடிக்கு நீ எனக்கு பயந்து கடிந்து கொள்ளுதலை ஏற்றுக்கொள். நான் அவர்களை எப்படி தண்டித்தாலும் அவர்கள் அதிகாலையில் எழுந்து தங்கள் கிரியைகளை எல்லாம் கேடாக்கினார்கள் என்றார் கர்த்தர். அதிகாரத்திற்கு எதிர்த்து நிற்கிறவன் தேவனுடைய நியமத்துக்கு எதிர்த்து நிற்கிறான். அப்படி எதிர்த்து நிற்கிறவர்கள் தங்களுக்கு தாங்களே ஆக்கினியை வருவித்துக் கொள்கிறார்கள். தன் மனைவியாகிய எசபேல் தூண்டிவிட்டபடியே கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்ய தன்னை விற்று போட்ட ஆகாப்பை போல உள்ளார்கள். ஆகாப் இஸ்ரவேலின் ராஜாவாயிருந்தும் தன் மனைவியின் அதிகாரத்துக்கு உட்பட்டவனாயிருந்து தேவன் வெறுக்கிற விக்கிரத்தையும் வணங்கலானால். சாலமன் ராஜா நல்லவரும் ஞானவானும் அறிவுள்ளவரும் புத்திசாலியானவருமானார். ஆனாலும் தன்னுடைய மறுமனையாட்டிகளின் அதிகாரத்தின் நிமித்தம் அவருடைய இருதயத்தை விக்கிரகத்தை பணிந்து கொள்ள செய்தது. கோபமும் வைராக்கியமும் எரிச்சலும் தீரா பகையும் கர்த்தருடைய பிள்ளைகளுக்கும் ஊழியக்காரர்களுக்கும் அவருடைய செய்திக்கும் விரோதமாக செயல்படுகிற எசபேலின் ஆவி இன்றும் அநேக கர்த்தருடைய பிள்ளைகளிடத்தில் தீர்க்கதரிசிகளிடத்திலும் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. ஆகாப் ராஜா நல்லவன் தான். ஆனால் தன் மனைவியின் பேச்சை கேட்டு தேவனுக்கு விரோதமான செயலிலே ஈடுபட்டதின் விளைவுதான் தேவ கோபத்துக்கு ஆளாக்கப்பட்டது. எசபேலின் ஆவியுடையவர்கள் சபைக்கும் ஊழியத்துக்கும் ஊழியக்காரர்களுக்கும் ஆத்துமாக்களுக்கும் இடர்களாகவே இருப்பார்கள். கோபமும் தீரா பகையும் கீழ்ப்படியாமையும் சண்டையும் இவர்களின் ஆயுதமாகும். அதனால் தெய்வ பிள்ளைகளே, ஊழியர்களே, கள்ள போதகத்திற்கும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாயிருப்பதினால் வஞ்சக சாத்தான் உங்களை வஞ்சிக்க இடங்கொடாதிருங்கள். அவர் சீக்கிரமாய் வரப்போகிறார். ஆயத்தப்படுவோம், ஆயத்தமாவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் நிமித்தம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பிரைஸ் காட். அல்லேலூயா.